Good morning, students. Higher secondary second year computer science. Unit 4 lesson 13 Python மற்றும் CSV கோப்புகள் Python and CSV files part 4. Recall கடந்த வகுப்பிலே நாம் கற்றதை சற்றே நினைவு கூறுவோம். Difference between CSV and XLS file formats. CSV மற்றும் XLS கோப்புகளுக்கு இடையான வேறுபாடு. Purpose of CSV file, comma separated value file. CSV கோப்புகளின் பயன்பாடுகள். Creating a CSV file using Notepad or any text editor. Notepad அல்லது உரைப்பதிப்பான் பயன்படுத்தி CSV கோப்புகளை உருவாக்குதல். Create a CSV file using Microsoft Excel. Excel-ஐ பயன்படுத்தி CSV கோப்பினை உருவாக்குதல். Read a CSV file using Python. Python-ஐ பயன்படுத்தி CSV கோப்பினை படித்தல். Open, Reader, Dict Reader, Close ஆகிய செயற்கூறுகளை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருப்பது ரைட்டிங் டேட்டா இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் CSV ஃபைல். CSV கோப்பில் தரவுகளை எழுதுதல், டிக்ட் ரைட்டர் மூலமாக எழுதுதல் பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 8 வகையான ரைட்டிங் பார்க்க போகிறோம். கிரியேட்டிங் எ நியூ நார்மல் CSV ஃபைல், ஒரு சாதாரண CSV ஃபைலை எவ்வாறு உருவாக்குவது, அதாவது பைத்தானை பயன்படுத்தி எவ்வாறு உருவாக்குவது. ஏற்கனவே நோட்பேடை பயன்படுத்தி உருவாக்குவதை பார்த்தோம். எக்ஸலை பயன்படுத்தி ஒரு CSV ஃபைலை உருவாக்குவதை பார்த்தோம். இப்பொழுது பைத்தான் ப்ரோக்ராமிங்கிலேயே ஒரு CSV ஃபைலை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மாடிஃபைங் எக்ஸிஸ்டிங் ஃபைல், ஏற்கனவே இருக்க ஃபைலை உள்ள டேட்டாவை CSV ஃபைலை எப்படி மாற்றுறது, அதுக்கு கோடிங். ரைட்டிங் அண்ட் CSV ஃபைல் வித் கோட்ஸ், ஒரு CSV ஃபைலை வந்து கோட்டோட, அதாவது டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸோட எப்படி ரைட் பண்ணுறது. ரைட்டிங் அண்ட் CSV ஃபைல் வித் கஸ்டம் டெலிமீட்டர், அதாவது இந்த பைப் சிம்பிள், கமா சிம்பிள் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம CSV ஃபைலை வந்து ரைட் பண்ணுறது. ரைட்டிங் ஆன் எ CSV ஃபைல் வித் லைன் டெர்மினேட்டர், அதாவது /n போடுவோம் இல்லையா C++ல, அதே மாதிரி ஒரு லைன் டெர்மினேட்டர் பயன்படுத்தி எப்படி CSV கோப்பை வந்து உருவாக்குறது. ரைட்டிங் அண்ட் எ CSV ஃபைல் வித் கோட் கேரக்டர்ஸ், அதாவது சிங்கிள் கோட் டபுள் கோட் கேரக்டர்ஸோட ஒரு CSV ஃபைல் எப்படி ரைட் பண்ணுறது. ரைட்டிங் CSV ஃபைல் இன்டு எ டிக்ஷனரி, அதாவது ஒரு டிக்ஷனரியை பயன்படுத்தி ஒரு CSV ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறது. கெட்டிங் டேட்டா அட் ரன் டைம் அண்ட் ரைட்டிங் இன் எ ஃபைல், அதாவது பைத்தான் கோடிங்கை ரன் பண்ணிவிட்டு யூசர்கிட்ட கஸ்டமர்கிட்ட இருந்து டேட்டா வாங்கி அந்த டேட்டாவை எப்படி ஒரு CSV ஃபைலை ரைட் பண்ணுறது போன்ற காரியங்கள் குறித்து கற்போம். முதலாவதாக கிரியேட்டிங் எ நியூ நார்மல் CSV ஃபைல், ஒரு சாதாரண ஒரு CSV கோப்பினை பைத்தானை பயன்படுத்தி எவ்வாறு உருவாக்குவது. CSV ரைட்டர் செயற்கூறு ரைட்டர் பொருளை திருப்பி அனுப்பும்போது அது பயனர் தரவை சரங்களை பிரிப்பானுடன் மாற்றி கோப்பு என்ற பொருளை தரும். ரைட்ரோ செயற்கூறு ஒரு தரவின் வரியை ஒரு குறிப்பிட்ட கோப்பினில் எழுதும். அதாவது CSV ரைட்டர் அப்படிங்கிற செயற்கூறு ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து ரைட் பண்ண போகிறோம் ஃபைலில், CSV ஃபைலில். ரைட்ரோங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வரியை, ஒரே ஒரு வரியை மட்டும் என்ன செய்யுது, அதை வந்து எழுதும். ரைட்ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பல வரிகளை ஒரு கோப்பில் வந்து எழுதும். இந்த CSV.writerனுடைய சின்டெக்ஸ், அதனுடைய தி சின்டெக்ஸ் ஃபார் த CSV ரைட்டர், CSV.writer போட்டு வித்தின் ப்ராக்கெட்டில் ஃபைல் ஆப்ஜெக்ட் பேர், அதாவது F, கேபிட்டல் F, ஃபைலு, இன் ஃபைலு, நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். கமா டெலிமீட்டர், டெலிமீட்டர்னா பைப் சிம்பிள் அல்லது கமா. அடுத்து F இன்ட்டு பேரம்ஸு, அதாவது விருப்ப அளவுரு. இதில் வந்து நீங்கள் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸு, கோட்டிங், அதாவது ஏதாச்சும் சிங்கிள் கோட் டபுள் கோட்டு யூஸ் பண்ணுறது. டயலெக்ட் பயன்படுத்தி, அதாவது ஸ்பேஸை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கறது, கோட்ஸ் கொடுக்கறது போன்ற காரியங்களை வந்து நம்ம இதில் கொடுத்துக்கலாம். டெலிமீட்டர்னா பைப் சிம்பிள் அல்லது கமா. ஃபைல் ஆப்ஜெக்டில் வந்து நம்முடைய ஃபைல், அந்த CSV ஃபைலினுடைய ஒரிஜினல் பாதை வந்து நம்ம செட் பண்ணணும். இது CSV ரைட்டர்னுடைய சின்டெக்ஸு. அடுத்தது
ஒரு நார்மல் ஃபைலை வந்து அந்த சிஎஸ்வி ரைட்டர் மூலமாக நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்குது. இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்னு நினச்சதே சிஎஸ்வி மாடலை வந்து இம்போர்ட் பண்ணுது, அதுக்குள்ள கமாண்ட் இன்க்ளூட் பண்ணுது. இப்போ சிஎஸ்வி டேட்டாங்கிற அந்த ஆப்ஜெக்டில் இதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஏஜ் தனுஷ் 17, கல்யாணி 18, ராம் 15 அப்படின்னு சொல்லி ஒரு 3 டேட்டா கொடுக்கும். 3 பேரோடைய டேட்டா, அதாவது தனுஷ், கல்யாணி, ராம் அப்படிங்கிற 3 பேருடைய டேட்டாவை, அதாவது ஸ்டூடெண்ட் பேர் இது ஏஜ், இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இது ஒரு லிஸ்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா C:PYPRG CH13 people.csv எந்த மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து people.csv வந்து எந்த டைரக்டரியில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பாத் நேம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வந்து சியில் PYPRGயில் people.csv நான் வச்சுருக்கிறேன். இது வந்து எந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா CF அப்படிங்கிற ஃபைல் ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த CFங்கிற ஃபைல் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இப்போ ரைட் பண்ண போகிறோம். ரைட்டர் ஈக்குவல் டு csv.writer ஆஃப் CF இப்படி கொடுத்த உடனே உனக்கு CFல வந்து ரைட் பண்ணக்கூடிய மோடில் உனக்கு ஓப்பன் ஆகிருக்குது இந்த CF. இந்த CFல இப்போ என்ன செய்கிறோம்னா writer.write_rows. ரைட் ரோஸ்னால் இப்போ இந்த ரோஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ரோ இருக்குது. இந்த 4 ரோயும் இந்த csv.dataவில் ரைட் பண்ணிடும். அப்போ writer.write_rowsனா பல ரோக்களை உனக்கு ரைட் பண்ணுது. writer.write_row அதாவது ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்தீங்க, சிங்குலர் ஃபார்மில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ரோ மட்டும் என்ன செய்யும், ரைட் பண்ணும். அப்போ இதில் தான் உனக்கு ரைட்டிங்கு இதில் தான் நடக்கு. இந்த CFங்கிறதுல இதில் தான் ரைட்டிங் நடக்கு. எல்லாம் முடிச்சப்பறம் என்ன செய்யணும், ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். ஃபைலினுடைய ஆப்ஜெக்டினுடைய பேர் என்ன CF. ஸோ CF.close சொல்லி க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இது எந்த ஃபைலில் சேவ் ஆகுது, people.csvல சேவ் ஆகுது. அதை பார்த்துருவோம் எப்படி சேவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு CSV ஃபைலினுடைய ஃபார்மேட்டு. ஸ்டூடெண்ட்டு ஏஜில் தனுஷ், கல்யாணி, ராமு 17, 18, 15 சொல்லி சேவ் ஆகிருக்கு. அடுத்து ஒரு சின்ன நோட்டு குறிப்பு. ரைட் ரோ மெத்தட் ரைட்ஸ் 1 ரோ அட் ஏ டைம். ரைட் ரோ நீ கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ தான் உனக்கு அட் ஏ டைமில் ரைட் பண்ணும். இஃப் யூ நீட் டு ரைட் ஆல் த டேட்டா அட் ஒன்ஸ், ஒரே நேரத்தில் எல்லா டேட்டாவும் நீ ரைட் பண்ணணும், எல்லா ரோவையும் ரைட் பண்ணணும் அப்படின்னா we can use ரைட் ரோஸ் மெத்தட். அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட் கொடுத்துருக்கு, ரைட் ரோஸ் மெத்தட் வந்து கொடுத்துருக்கு. அப்போ இந்த வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதை நீங்கள் IDLE விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போய் ஃபைலில் போய் ஓப்பன் ஃபைல் கொடுங்க. அதாவது கிரியேட்டிங் எ நியூ நார்மல் CSV ஃபைல். இது ஏற்கனவே நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்போர்ட் CSV டேட்டா வந்து வரிசையாக ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். CFங்கிற ஆப்ஜெக்டில் வந்து இந்த people.csv ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை ரைட்டரில் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ writer.write_rowsல CSV டேட்டாவை இந்த டேட்டா முழுக்க ரைட் பண்ணுறோம் CSV ஃபைல. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். FI கீ கொடுத்தாச்சுன்னா ரன் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஆகிட்டு, ஆக்சுவலாக ரைட் ஆகிட்டு. இந்த ரைட் ஆனதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, அந்த எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம், இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது பாருங்கள், மை கம்ப்யூட்டரில் C:/PYPRG ஃபோல்டரில் நம்ம வந்து பியூப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு CSV ஃபைல் வந்து இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அது வந்து எக்ஸலில் ஓப்பன் ஆகுது. அதில் உள்ள டேட்டாவை நீங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஏஜ் இருக்குது, தனுஷ் 17, கல்யாணி 18, ராம் 15 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டோம். அப்போ வந்து ஒரு பைத்தான் கோடிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு CSV ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க இருக்கிறது மாடிஃபைங் எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஏற்கனவே ஒரு 8 மாடல் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து செகண்ட் மாடல் மாடிஃபைங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல். அதாவது கோப்பில் மாற்றங்கள் செய்தல். ஒரு ஃபைலில் ஏற்கனவே இருக்கிற ஃபைலில் சில மாற்றங்களை செய்ய போகிறோம். ஒரு CSV ஃபைல் தான், அதில் சில மாற்றங்கள் வந்து செய்ய போகிறோம். ஒரு student.csv ஃபைல் வந்து இந்த கீழே இருக்கப்பட்ட டேட்டா வந்து கொண்டு இருக்கிறது, ஏற்கனவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ரெக்கார்டு இருக்குது. நல்லா கவனமாக பார்த்துடுங்க. 1 2 3 4 5 ரெக்கார்டு இருக்குது. இதில் 3வது ரெக்கார்டை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து உள்ள கோடிங் தான் இது. அப்போ தேர்ட் ரெக்கார்டை மாற்றுறதுக்கு உள்ள கோடிங். அந்த தேர்ட் ரெக்கார்டுக்கு வந்து மாற்றுறதுக்காண்டி ரோ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் அந்த மேட்ரை எடுத்துக்கிட்டோம். 3 மீனா பெங்களூரு. ஏற்கனவே
தரு பெங்களூருன்னு இருக்குது. அதை எப்படி மாற்ற போகிறோம்? 3 மீனா பெங்களூர் மாற்ற போகிறோம். சிஎஸ்சி மாடலை இன்க்ளூட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆர் மோடில் இந்த ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி ஓப்பன் பண்ணி ரீடரில் அசைன் பண்ணியிருக்கோம். சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் ரீட் ஃபைல். இப்போ லைன்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரீடர்னு சொல்லி கொடுக்கும். லைன்ஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு ரோன்னு சொல்லி அசைன்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் வந்து லைன்ஸில் வந்து லிஸ்ட் டாட் ரீடர், இந்த ரீடரில் உள்ளதெல்லாம் இங்கே லோட் ஆகி இருக்குது. ஆக்சுவலாக வந்து எந்த ஃபைலு ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வியில் உள்ளதெல்லாம் லோட் ஆகி இருக்குது. லைன்ஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு ரோன்னு சொல்லி கொடுத்தனால இந்த ரோ வந்து அதில் இன்சர்ட் ஆகுது. இப்போ ரைட் மோடில் இன்சர்ட் பண்ணுறோம் பாருங்க. வித் ஓப்பன் ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி ரைட் மோட் ஆஸ் ரைட் ஃபைல். ரைட்டர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரைட்டர் ரைட் ஃபைல்னு சொல்லி கொடுக்கும். ரைட்டர் டாட் ரைட் ரோஸ், இந்த லைன்ஸை ஃபுல்லாக நம்ம ரைட் பண்ணுறோம். ஏற்கனவே மாடிஃபை பண்ணிட்டு இருந்த இடத்துல லைன்ஸ் ஆஃப் 3 வந்து ரோன்னு சொல்லி வந்துட்டு, இப்போ லைன்ஸுங்கிற இந்த லிஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது? இந்த 5 ரெக்கார்டும் ஏற்கனவே இருக்குது. இருந்தது போக மூணாவது ரோவில் என்ன எது மாடிஃபை ஆகிட்டு, இந்த ரோ வந்து எப்படி மாடிஃபை ஆகுது? மூணாவதுனா இது 0 1 2 3. இந்த மூணாவது ரோவில் இப்போ வந்து மாடிஃபை ஆகிட்டு எப்படி 3 மீனா பெங்களூர்னு சொல்லி மாடிஃபை ஆகிட்டு, அப்போ இந்த லைன்ஸ் முழுக்கையும் இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறோம். எப்படி? ரைட்டர் டாட் ரைட் ரோஸ் ஆஃப் லைன்ஸ். இப்போ வந்து ரீட் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணுறோம், ரைட் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். மொத்தம் 2 ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒன்று ரீட் ஃபைல். ரீட் ஃபைலில் என்ன இருக்குது? இந்த ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி இருக்குது. ரைட் ஃபைலையும் அதே ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம்? ரைட் மோடில். ரெண்டையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த தேர்ட் ரோவை மாடிஃபை பண்ண பிறகு, அந்த மூணாவது ரோவை மாடிஃபை பண்ண பிறகு உனக்கு எப்படி டேட்டா இருக்குன்னு பாருங்கள். இந்த மூணாவது ரோ எப்படி வந்துட்டு பாருங்கள், மீனா பெங்களூருன்னு சொல்லி உனக்கு வந்து விட்டது. இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து ஐடிஎல்இ விண்டோ மூலமாக பார்த்துருவோம். அப்போ நம்ம பைத்தான் கோடிங்கை எடுத்துக்கிடுங்க. இதில் போய் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோ. மாடிஃபைங் அண்ட் எக்ஸிஸ்டிங் டேட்டா. ஏற்கனவே இதை நான் ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோ வந்து புது ரோ அப்பன் பண்ணக்கூடிய ரோவை இதில் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கிட்டோம். ரீட் ஃபைலில் வந்து என்ன செய்கிறோம்? ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி ஃபைல் நம்ம எதில் வச்சுருக்கோம்? py டாட் prgயில் வச்சுருக்கோம். ஆர் மோடில் எடுக்கிறோம். ரீடர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ரீட் ஃபைல் சொல்லி ஓப்பன் பண்ணிவிட்டு, இதில் உள்ள லைன்ஸை வந்து எங்கே, இதில் உள்ள லிஸ்ட்டு ஆஃப் ரீடர் இதை வந்து எதுக்கு அசைன் பண்ணுறோம்? லைன்ஸுங்கிற லிஸ்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். டு ஸ்டோர் ஈச் ரோ ஆஃப் த டேட்டா ஆஸ் எ லிஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபைலில் உள்ள ஒவ்வொரு ரோவையும் லைன்ஸுங்கிற இந்த லிஸ்ட்டில் நம்ம அசைன் பண்ணிட்டோம். இதில் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ லைன்ஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு ரோ. அப்போ லிஸ்ட்டில் மாடிஃபை ஆகிட்டு இந்த லிஸ்ட்டை நம்ம ரைட் பண்ண போகிறோம். எங்கே ரைட் பண்ண போகிறோம்? ரைட் ஃபைல் மெத்தட் மூலமாக. இங்கே பாருங்கள், ஓப்பன் சீக்வலன் py.prg ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதே ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வியை இப்போ என்ன செய்கிறோம்? ரைட்டர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரைட்டர் ரைட் ஃபைல். இந்த ரைட் ஃபைலை வந்து என்ன செய்கிறோம்? சிஎஸ்வி ரைட்டருங்கிற ஆப்ஜெக்டில் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ரைட்டர் டாட் ரைட் ரோஸ் ஆஃப் இந்த லிஸ்டினுடைய பேரை இங்கே அசைன் பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அது 3 மீனா பெங்களூர் இதோட சேர்த்து மாடிஃபை பண்ணி வச்சோம் இல்லையா? அந்த லிஸ்ட்டை இப்போ அப்பன் பண்ணுறோம். இதில் இந்த ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வியில் அப்பன் பண்ணுறோம். இப்போ 2 ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணிக்கிடுங்க. இப்போ உள்ள ரைட் ஆகிட்டு, ரைட் ஆன பிறகு நீங்கள் போய் பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி வந்து இதில் இருக்குது, என்ன இருக்கு இல்லையா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது ரோவில் வந்து மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. என்ன வந்துட்டு 3 மீனா பெங்களூருன்னு சொல்லி ஆட் ஆகிட்டு, 3 மீனா பெங்களூருன்னு சொல்லி உனக்கு அதில் ஆட் ஆகி விட்டது. இப்போ அடுத்த டைட்டில் வந்து ஆடிங் எ நியூ ரோ, புதிய வரிசையை சேர்த்தல். அதாவது ஏற்கனவே 5 வருஷம் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வியில் 5 வருஷம் இருக்குது. அந்த 5 வரிசையில் 6வது வரிசையாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரெக்கார்டை சேர்க்க போகிறோம். அதனால் ரோங்கிற ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் 6 சஜினி மதுரைன்னு சொல்லி சேர்த்துட்டீங்க. சேர்த்துட்டு வித் ஓப்பன் ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி அப்பன் மோடில் நீங்கள் எடுக்கணும். நல்லா கவனிங்க. ரைட் மோடில் எடுத்தீங்கன்னா, இப்போ டபிள்யூ மோடு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள டேட்டா அழிஞ்சு போயிடும்.
நீங்கள் ஏ மோடு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள டேட்டாவோட 6வது ரெக்கார்டாக ஆட் ஆயிரும். ஓகே தானே? ஸோ அப்பன் மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க சிஎஃப்பை. இதை வந்து நீங்கள் ரைட்டருக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கு சிஎஸ்வி டாட் ரைட்டரில். இப்போ ரைட்டர் டாட் இந்த ஆப்ஜெக்டை எப்படி ரைட் பண்ணுறோம்? ரைட் ரோ ஆஃப் ரோன்னு சொல்லி கொடுக்கும். இப்போ இந்த இது வந்து இதில் ஆட் ஆயிருது. இந்த ரோ இருக்கு இல்லையா? இந்த ரோ வந்து ஆட் ஆகி உனக்கு வந்து ஆன்சர் வந்து வரப்போகுது. பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்டூடெண்ட் அட் சிஎஸ்விலேருந்து ஆஃப்டர் ஆடிங் எ நியூ ரோ எப்படி இருக்குது? ஏற்கனவே 6வது ரோ இல்லாமல் பார்த்தோம் இல்லையா? இப்போ 6வது ரோவில் சஜினி மதுரைன்னு சொல்லி உனக்கு ஆட் ஆகி விட்டது. இதை நம்ம வந்து ஏற்கனவே ஐடிஎல்இ விண்டோ மூலமாக பார்த்துருவோம். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஃபைல் ஓப்பன் கொடுங்க. இதில் ஃபைல் நேம் வந்து ஆட் எ நியூ ரோ, ஆடிங் நியூ ரோ கொடுங்க. இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குது. அந்த நியூ ரோ வந்து இதில் தான் ஆட் பண்ணுறோம். ரைட்டர் டாட் ரைட் ரோ இருக்கு இல்லையா? இது மூலமாக நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ரைட் ஆகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ அந்த சிஎஸ்சி ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அகைன் ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துக்கிடுங்க. எடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த ரெக்கார்டு வந்து ஆட் ஆகிருக்கும். கடைசி ரெக்கார்டு இருக்கு இல்லையா? இந்த 6 சஜினி மதுரை, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்க இப்போ எல்லாருக்கும். இதை நான் என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஏற்கனவே கடைசி ரெக்கார்டு வந்து நம்ம அதில் அப்பன் பண்ணோம் இல்லையா? அந்த ரெக்கார்டு வந்து இங்கே ஆட் ஆகிட்டு 6 சஜினி மதுரைங்கிற அந்த ரெக்கார்டு வந்து உனக்கு ஆட் ஆகி விட்டது. அடுத்த ஒரு டைட்டில், 4வது டைட்டில் என்ன அப்படின்னா, சிஎஸ்வி ஃபைல் வித் கோட்ஸ். அதாவது கோட்டோட மேற்கோள் குறியோட ஒரு சிஎஸ்வி கோப்பினை ரைட் பண்ணுறது. அதாவது ஒரு டேட்டா வந்து கோட்ஸோடு இருக்குது, டபுள் கோட்டோ சிங்கிள் கோட்டோ. அந்த கோட்ஸோடு நீங்கள் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே டேட்டா தான் இங்கே கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், இதில் டேட்டா இன்ஃபோன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறோம். இதில் மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குன்னா 1 2 3 4 5 டேட்டா இருக்குது. இதில் 5 டேட்டா இருக்குது. என்னுடைய ஹெட்டிங், டேபிள் ஹெட்டிங் வந்து எஸ் நம்பர், பர்சன், டேட் ஆஃப் பர்த்து. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோட் இருக்கு இல்லையா? இதில் சிங்கிள் கோட் இருக்குது, மதுவில் சிங்கிள் கோட் இருக்குது, 1ல் எல்லா இதுலேயுமே கோட் இருக்குது. இந்த கோட்டோடு எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் இருக்குல்ல, இந்த மெத்தட் மூலமாக தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், கோட்டோட ரைட் பண்ணக்கூடிய இந்த என்னுடைய அவுட்புட் வந்து இதில் கொடுத்துருக்கு. எல்லாம் பாருங்கள் கோட்ஸோடு இருக்குது. அதாவது பேர்சன் டாட் சிஎஸ்வி ஃபைல தான் ரைட் பண்ண போகிறோம். இதில் இருக்கு இல்லையா? வித் ஓப்பன் பேர்சன் டாட் சிஎஸ்வி இன் ரைட் மோடில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் டையலெக்ட் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். மை டையலெக்டில் எப்படி அசைன் பண்ணியிருக்கோம்? கோட்டிங் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் கோட்டால். அப்போ இந்த லைன் தான் என்ன செய்யுதுன்னா எல்லாத்துக்கும் கோட்ஸை கொடுக்குது. இந்த ஒரு லைன் தான் என்ன செய்யுதுன்னா எல்லா டேட்டாவுக்கும் கோட்ஸை உனக்கு கொடுத்து ரைட் பண்ணிடும். அவ்வளோதான். இப்போ ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ரீட் மோடில் கோட்ஸை ரீட் பண்ணும். இப்போ ஆக்சுவலாக ரைட் மோடில் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம ரீட் மோடில் பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இங்கே ரைட் மோடில் அப்போ இந்த லைன் தான் உனக்கு கோட்ஸை வந்து உனக்கு கொடுத்துட்டு ரைட்டரில் உனக்கு அந்த மை டைலெக்டோட இப்போ ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணுற கமாண்ட் என்ன இருக்கு பாருங்கள். ரைட்டர் டாட் ரைட் ரோ ஆஃப் ரோ சொல்லி கொடுக்கும். உனக்கு எல்லாமே ரைட் ஆகி உனக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடுது. அப்போ ஆக்சுவலாக எதை வச்சு ரைட் பண்ணுறோன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கோம். ஏ டைலெக்ட் நேம்ட் மை டைலெக்ட் இஸ் ரிஜிஸ்டர்டு டிக்ளேர்டு. இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படுது, டிக்ளேர் பண்ணப்படுது. எப்படி? கோட்டிங் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் கோட்டால். இது அலோ பண்ணுது. என்ன அலோ பண்ணுது? அலோஸ் டு ரைட் த டபுள் கோட் ஆன் த வேல்யூஸ். இந்த வேல்யூவில் டபுள் கோட்டை ரைட் பண்ணுறதுக்கு இந்த லைன் தான் என்ன செய்யுது உனக்கு அலோ பண்ணுது. அப்போ இதை எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருவோம். நம்ம டைரெக்டாகவே பார்த்துருவோம் லைவாக. நீங்கள் ஐடிஎல்இ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இதில் வந்து ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோ. சிஎஸ்வி ஃபைல் வித் கோட்ஸ், சிஎஸ்வி ஃபைல்ஸ் வித் கோட்ஸை வந்து எடுத்துக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதே டேட்டா தான் இருக்குது, ஏற்கனவே சொன்னது தான். இந்த டேட்டா தான் உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ மை டைலெக்டில் என்ன செஞ்சுருக்கோம்? கோட்டிங் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் கோட்டால். இதான் எழுத போகுது. புதுசாக படிக்கும், இதை தான் படிக்கும், இந்த லைன் தான் படிக்கும். இதுதான் எழுதுது, டபுள் கோட்டை ரைட் பண்ணுது. அப்போ இந்த லைன் மூலமாக உனக்கு ரைட்டிங் நடக்குது. ரைட்டர் டாட் ரைட் ரோ ஆஃப் ரோ சொல்லியிருக்கு இல்லையா? இதை ரோ மூலமாக உனக்கு ரைட் செய்யப்படுகிறது. இப்போ ரன் பண்ணுறேன் இந்த கோடிங்கை. ரைட் ஆகிட்டு இங்கே வச்சு பார்க்க முடியாது. நம்ம டைரெக்டாக நம்ம சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ண தான் தெரியும் மேட்ரு. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, அந்த சிஎஸ்வி ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அதனுடைய ஃபைல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோ.
அந்த ஃபைல் நேம் வந்து என்னது person.csv. பாருங்க ஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்கோம் C:PYPRGல person.csv. அப்போ நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணீங்க பர்சனை என்ன இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட் ஆஃப் பர்த்தும் அதில் வந்திருக்கும். இதில் பாருங்க அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா எல்லாமே உனக்கு இதில் வந்திருக்கு. எல்லாமே உனக்கு இதில் உனக்கு ஆட் ஆயிட்டு. இதை வந்து நீங்கள் நோட்பேடில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் வித் நோட்பேட் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் அவ்வளோத்துலேயும் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். எல்லா டேட்டாலையும் என்ன செஞ்சுருக்கு அவ்வளோத்துலேயுமே உனக்கு டபுள் கோட்ஸ் கொடுத்து நீ நோட்பேட் வியூ இதில் எல்லாத்துலேயுமே டபுள் கோட்ஸ் கொடுத்து உனக்கு சேவ் ஆகிருக்கு. நீங்கள் கோட்டால் கொடுக்கல அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ் இருக்காது. வெறும்னா எஸ் நம்பர் பர்சன் கம்மா போட்டு இருக்கும். அப்போ சிஎஸ்வி கோப்பில் உனக்கு வித் டபுள் கோட்டோட உனக்கு டேட்டாவை ரைட் பண்ணி விட்டது. அடுத்த டைட்டில் 5வது டைட்டில் வந்து சிஎஸ்வி ஃபைல்ஸ் வித் கஸ்டம் டெலிமிட்டர். அதாவது பிரிப்பான நம்ம மென்ஷன் பண்ணுறோம். பிரிப்பான என்னது இந்த பைப் சிம்பலை சென்டரில் கொடுக்குறது. அதாவது எஸ் நம்பர் பைப் சிம்பல், நேம் பைப் சிம்பல், ஏஜ் பைப் சிம்பல், இந்த மாதிரி பைப் சிம்பலை எப்படி நம்ம வந்து கொடுக்குறது அதான் டெலிமீட்டர்மாங்க. இதான் கஸ்டம் டெலிமீட்டர். இதுக்கு என்ன செஞ்சுருக்கோம்னா சேம் டேட்டா தான். அதே ஃபைல் நேம் பார்த்துக்கிடுங்க DOB.CSV. ஃபைல் நேம் வந்து DOB.CSV. அதே டேட்டா உங்களுக்கு வரிசையாக கொடுக்குறோம். ஆனால் இந்த டெலிமீட்டர் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் CSV.register ரிஜிஸ்டர் பண்ணுறோம். மை டைலக்டில் டெலிமீட்டர் என்ன போட்டு பண்ண போகிறோம் கமாவுக்கு பதிலாக உனக்கு பைப் சிம்பிள் கொடுக்க சொல்கிறோம். ரைட் பண்ணும்போது என்ன செய்யும் கமாவுக்கு பதில் என்ன கொடுக்கும் இது ரைட் சிம்பிள். அப்போ இந்த லைன் தான் முக்கியம். இதில் டெலிமீட்டர் பைப் சிம்பிள் கொடுக்கறது தான் முக்கியம். இப்போ உனக்கு எப்படி ரைட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா DOB.CSVல எல்லாமே பைப் சிம்பிள் கொடுத்துருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரே லைன் ஆகிட்டு பாருங்கள். இருக்குல்லையா இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா இது எல்லாமே உனக்கு பைப் சிம்பிள் கொடுத்து உனக்கு கொடுத்துருக்கு. இதை நம்ம டைரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நீங்கள் என்ன செய்யுங்க சிஎஸ்வி ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இதில் ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்துக்கோ. ஓப்பன் சிஎஸ்வி ஃபைல்ஸ் வித் கஸ்டம் டெலிமீட்டர் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோ. இதில் நம்ம புதுசாக படிக்கிற இந்த பார்ட்டு தான். டெலிமீட்டரில் என்ன கொடுத்துருக்கோம் பைப் சிம்பிள் கொடுத்துருக்கோம். CSV.register கமாண்ட் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் இதை ரைட் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே உள்ள டேட்டா தான் கமாவுக்கு பதில் எப்படி வரப்போகுது உனக்கு பைப் சிம்பிள் போட்டு வரும். இதை ரன் பண்ணிக்கிடுங்க. ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு F5 கொடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ உள்ள ரைட் ஆகிட்டு நம்ம எங்கே போய் தான் பார்க்க முடியும் அவுட்புட்டை CSV ஃபைலில் போய் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் CSV ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது இப்போ வந்து DOB இருக்கு இல்லையா DOB ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு அதில் பைப் சிம்பிள் இருக்குது பாருங்கள். எல்லா டேட்டாலையும் உனக்கு பைப் சிம்பிள் உனக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் என்லார்ஜ் பண்ணி காட்டுதேன். எல்லாத்திலும் உனக்கு பைப் சிம்பிள் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கா. இதே டேட்டாவை நீங்கள் எதை பயன்படுத்தியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நோட் பேடை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓப்பன் வித் நீங்கள் நோட் பேட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பாருங்கள் பைப் சிம்பிள் கமாவுக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் பைப் சிம்பிள் இருக்குது. கமாவுக்கு பதில் பைப் சிம்பிள். அப்போ இதான் கஸ்டம் டெலிமீட்டர் வந்து ஆட் பண்ணுறது. பைப் சிம்பிளை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே தானே. அடுத்தது வந்து அடுத்த டைட்டில் வந்து என்ன அப்படின்னா சிஎஸ்வி ஃபைல் வித் லைன் டெர்மினேட்டர் வரி முறிப்பான். அதாவது நம்ம C++ல பார்த்துருப்போம். அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வரி முறிப்பு பண்ணுறது எப்படி இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரே லைனில் இருக்குது. டேட்டா அப்படி பாருங்கள் ஒரே லைனில் இருக்கு இல்லையா. அதாவது ஃப்ரூட் குவான்டிட்டி ஆப்பிள் 5 பனானா 7 மேங்கோ இதை ஒவ்வொன்றும் வரி முறிப்பு பண்ணி உனக்கு ரைட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா டெலிமீட்டர் பைப் சிம்பிள் கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு முறிவிலையும் உனக்கு பைப் சிம்பிள் கொடுக்கும். லைன் டெர்மினேட்டர் பேக்ஸ்லாஷ் சொல்லி கொடுக்கும். இதான் புதுசாக படிக்கும். இந்த பார்ட் இருக்கு இல்லையா லைன் டெர்மினேட்டர் பேக்ஸ்லாஷ் சொல்லி கொடுக்கும் இல்லையா இதான் புதுசாக படிக்கும். அப்போ CSV ரிஜிஸ்டரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் மை டைலக்டில். இப்போ மை டைலக்ட் மூலமாக ரைட்டர் கமாண்ட் மூலமாக ரைட் பண்ணுறோம் CSV ரைட்டரில். இப்போ உனக்கு டேட்டா எப்படி வருதுன்னு பாருங்கள். அது ஆப்பிள் பனானா மேங்கோ எல்லாம் மடக்கி அடுத்த லைனில் அடிச்சிருக்கு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரே லைனில் இருக்கிற லிஸ்ட்டு உனக்கு அடுத்தடுத்த லைனில் உனக்கு இங்கே அடிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இதில் ஃபைலை போய் ஓப்பன் பண்ணுங்கள்.
ஃபைலு ஓப்பன் CSV file with a line terminator. CSV file with a line terminator. ஓப்பன் பண்ணிக்கோ. புதுசாக படிக்கிறது இந்த பார்ட் தான் படிக்கும். இங்கே பாருங்க, லைன் டெர்மினேட்டர் என்ன கொடுத்துருக்கு, பேக்ஸ்லாஷ் என் சொல்லி கொடுத்துருக்கோம். டெலிமீட்டர் வந்து பிரிப்பான் என்ன கொடுத்துருக்கோம், பைப் சிம்பிள் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஃப்ரூட்டு குவான்டிட்டி எல்லாமே உனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபைல் நேம் பார்த்துக்கிடுங்க. ஃபைல் நேம் என்ன ஃபைலு, லைன் டாட் சிஎஸ்வி. ஃபைல் நேம் வந்து சீக்வலனில் பிஒய்பிஆர்ஜியில் லைன் டாட் சிஎஸ்வி வந்து ரைட் பண்ண போகிறோம். அதில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. எஃப் ஈக்குவல் ஓப்பன் லைன் டாட் சிஎஸ்வி தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ ரன் பண்ணிக்கிடும். ரன் பண்ணி இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ க்ரியேட் ஆகிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் போய் பிஒய்பிஆர்ஜியில் சீக்வலன் பிஒய்பிஆர்ஜியில் லைன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். லைன் டெர்மினேட்டர். இப்போ அடுத்தடுத்த லைனில் உங்களுக்கு இருக்குது. ஃப்ரூட் குவான்டிட்டி ஆப்பிள் எல்லாமே உனக்கு அடுத்தடுத்த லைனில் முறிவாகி இருக்கின்றது. ஓகே தானே. நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு ஆப்பிள் பனானா 7. இடையில என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், பைப் சிம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். ரெண்டு பிரிக்கிறது கம்மா கிடையாது, என்ன கொடுத்துருக்கு, பைப் சிம்பிள். இதை நீங்கள் நோட் பேட் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இதை நோட் பேடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, அடுத்தடுத்த லைனில் தான், ஒரே லைனாக வராமல் அடுத்தடுத்த லைனில் தான் இருக்குது. ஆப்பிள் எல்லாமே உனக்கு அடுத்தடுத்த லைனில் வந்திருக்கு. அடுத்த டைட்டில் வந்து என்ன அப்படின்னா, சிஎஸ்வி ஃபைல் வித் கோட் கேரக்டர்ஸ். மேற்கோள் குறிக்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்க. இதில் வந்து எஸ் நம்பர் ஐட்டம்ஸ் சிங்கிள் கோட்டில் இருக்கு இல்லையா, இந்த சிங்கிள் கோட் இருக்கிறத நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, டபுள் கோட்டில் கொடுக்க போகிறீங்க. கோட் கேரக்டர் என்ன கொடுத்துருக்கோம், டபுள் கோட். டெலிமீட்டர் பைப் சிம்பிள் வச்சு பிரிக்கும். இது சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டரில் தான். டெலிமீட்டர் வந்து பைப் சிம்பிள். கோட் கேரக்டர் என்ன கொடுத்துருக்கோம், டபுள் கோட் கொடுத்து பண்ண போகிறோம். இதான் எக்ஸ்ட்ரா படிக்கிறது. இப்போ கோட் கேரக்டர் டபுள் கோட், சிங்கிள் கோட்டுக்கு பதில் ஏற்கனவே இருக்குது, டிஃபால்ட்டாக சிங்கிள் கோட்டில் இருக்குது. இந்த சிஎஸ்வி டேட்டாங்கிற லிஸ்ட்டில் வந்து சிங்கிள் கோட்டில் இருக்குது. நம்ம இதை எப்படி ரைட் பண்ண போகிறோம், டபுள் கோட்டில் ரைட் பண்ண போகிறோம். கோட்டிங் வந்து சிஎஸ்வி டாட் கோட்டால் கொடுத்துருந்தோம். ஃபைல் நேம் வந்து கோட் டாட் சிஎஸ்வி. ஃபைல் நேம் வந்து கோட் டாட் சிஎஸ்வி. இப்போ ரைட்டர் மெத்தட் மூலமாக நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்க. இந்த ரைட்டர் ரோஸ் மூலமாக ரைட் பண்ணிடுங்க. ரைட் பண்ணி முடித்த பிறகு உனக்கு டேட்டா எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் டபுள் கோட்ஸில் இருக்குது. இப்போ ஐட்டம்ஸ், பென்னு, புக்கு, பென்சில் எல்லாம் எப்படி இருக்குது, உனக்கு டபுள் கோட்டில் இருக்குது. நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்துருவோம். நம்ம பைத்தான் கோடிங்கிலே பார்த்துருவோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎஸ்வி ஃபைல் வித் கோட் கேரக்டர். சிஎஸ்வி ஃபைல் வித் கோட் கேரக்டர்ஸ் இதை ஓப்பன் பண்ணிக்கோ. ஃபைல் வந்து என்ன இருக்குது, இதில் வந்து நம்ம புதுசாக படிக்கிறது வந்து இந்த இடம் தான். கோட் கேரக்டர்னு இருக்கு இல்லையா, நான் இப்போ சிங்கிள் கோட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கேன், இப்போ அங்கே புக்கில் வந்து டபுள் கோட் கொடுத்துருக்கேன். நான் சிங்கிள் கோட்டை வச்சே நான் கொடுக்க விரும்புகிறேன். இங்கே வந்து டபுள் கோட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே எப்படி இருக்குது, இங்கே அவ்வளோவுமே டபுள் கோட்டில் இருக்குது. நான் அதை சிங்கிள் கோட்டாக மாற்ற போகிறேன். இப்போ ரன் பண்ணிக்கிடுங்க. எஃப்ஐ அமுக்குறேன். இப்போ ரன் ஆகிட்டு ரைட்டிங் கம்ப்ளீட்டட் ஆகிட்டு இப்போ அந்த ஃபைலை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கோட்டு ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் உனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே சிங்கிள் கோட்டில் இருக்கும். ஏற்கனவே டபுள் கோட்டில் இருந்துச்சு. நான் இப்போ இதை எப்படி மாற்றிருக்கேன், எல்லாமே சிங்கிள் கோட்டில் மாற்றிருக்கேன். சப்போஸ் சிங்கிள் கோட்டில் இருக்க டபுள் கோட் மாற்றணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த கோட்ஸில் கோட் கேரக்டரில் போய் நீங்கள் என்ன செய்யணும், டபுள் கோட் கொடுக்கணும். அப்படின்னா டபுள் கேரக்டரில் இருக்கும். இதை நீங்கள் இதுலேயும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நோட் பேட்லேயும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓப்பன் வித் நோட் பேட் கொடுக்குறேன். இவன் பாருங்கள், எல்லாமே சிங்கிள் கோட்டில் உனக்கு டெலிமீட்டர் பைப் சிம்பிளோட பிரிப்பானோட உனக்கு இருக்கின்றது. அடுத்த டைட்டில், ரைட்டிங் சிஎஸ்வி ஃபைல் இன்டு டிக்ஷனரி. அதாவது ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற மேட்ரை இப்போ லிஸ்ட்டில் இருக்கிறதா ரைட் பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும். இப்போ ஒரு டிக்ஷனரியில் வந்து டேட்டா இருக்குது. அந்த டிக்ஷனரியில் உள்ள டேட்டாவை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பாருங்கள், ஒரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. மவுண்டைன், எவரெஸ்ட், ஹைட்டு, மவுண்டைன், ஆனமுடி அதனுடைய ஹைட்டு, மவுண்டைன், கஞ்சன்ஜங்கா அதனுடைய ஹைட்டு அப்படின்னு சொல்லி வரிசையாக இருக்குது. இது எந்த ஃபைலில் நம்ம ரைட் பண்ண போகிறோம், பீக் டாட் சிஎஸ்வி.
பீக் டாட் சிஎஸ்வியில் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஃபீல்ட்ஸ் நேம் வந்து மவுண்டைனும் ஹைட்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். இது தனியாக ஃபீல்ட்ஸ் நேம் கொடுக்குறோம் பாருங்கள். மவுண்டைன் ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல சிஎஸ்வி ரைட்டரில் என்ன செய்யுது, அந்த ஃபீல்ட்ஸ் வந்து அசைன் ஆகுது. இந்த இடத்துல அசைன் ஆகுது சிஎஃப்ங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, இந்த ஃபைலுக்கு பீக் டாட் சிஎஸ்விக்கு ஃபீல்ட் நேம்ஸ் வந்து இப்போ அசைன் ஆகிட்டு, இப்போ டபிள்யூ டாட் ரைட் ஹெட்டர்னு உடனே இந்த ஹெட்டர் வந்து ரைட் ஆயிரும். ஹெட்டர் எது, இந்த மவுண்டைனும் ஹைட்டும், மவுண்டைனும் ஹைட் ரெண்டு ஹெட்டரும் உனக்கு ரைட் ஆகிட்டு, இப்போ டபிள்யூ டாட் ரைட் ரோஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கும் இல்லையா, இப்போ மீதி டேட்டாலாம் உனக்கு ரைட் ஆக போகுது. என்ன ரேட்டு, எவரெஸ்ட்டு 8848, ஆனைமுடி 2695, கஞ்சன்ஜங்கா 8500, இதுதான் ரோஸு. அது இந்த கமெண்ட் மூலம் ரைட் ஆகுது. முடிஞ்சோடனே ரைட்டிங் கம்ப்ளீட்டட் வந்துடுது. இப்போ ஆன்சர் எப்படி வருது பாருங்க. ஆன்சர் எப்படி வருது, மவுண்டைன் ஹைட்டு, அப்போ டேபிள் ஹெட்டிங் இது வந்து டபிள்யூ டாட் ரைட் ஹெட்டர் மூலமாக ரைட் ஆயிடுது. அடுத்தது ரைட் ரோஸ் மூலமாக எவரெஸ்ட், ஆனைமுடி, கஞ்சன்ஜங்கா அதனுடைய ஹைட்ஸும் உனக்கு ரைட் ஆயிடுது. அப்போ த டிக்ட் ரைட்டர் டு ரைட் டிக்ஷனரி டேட்டா இன்டு பீக் டாட் சிஎஸ்வி ஃபைல். அப்போ இங்கே என்ன நடக்கு ஆக்சுவலாக, இந்த டிக்ட் ரைட்டர்னு சொல்லி இந்த கமாண்ட் இருக்கு பாருங்க, இந்த டிக்ட் ரைட்டர், இந்த கமாண்டு தான் இந்த டிக்ஷனரியை மேலே கொடுக்கப்பட்டுள்ள டிக்ஷனரி எப்படி கண்டுபிடிக்கும், செட் ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க டிக்ஷனரிக்கு. லிஸ்ட்டுனா உனக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்கு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே செட் ப்ராக்கெட் கொடுத்துருக்கு. பிறகு டேபிள் ஹெட்டிங்லாம் உனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டேபிள் ஹெட்டிங் மவுண்டைன் ஹைட்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரியை அந்த டிக்ட் ரைட்டர் மூலமாக நீங்கள் எங்கே ரைட் பண்ணுறீங்க, இந்த பீக் டாட் சிஎஸ்வி அப்படிங்கிற ஃபைலை நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க. அந்த பீக் டாட் சிஎஸ்வி ஃபைல் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை டைரெக்டாகவே லைவாக பார்த்துருவோம். அதாவது சிஎஸ்வி டாட் ரைட்டர் அப்படின்னா லிஸ்ட்டில் உள்ள மேட்ரை உனக்கு சிஎஸ்வி ஃபைலை ரைட் பண்ணோம். சிஎஸ்வி டாட் டிக்ட் ரைட்டர் அப்படின்னா டிக்ஷனரியில் உள்ள மேட்ரை உனக்கு என்ன செய்யுது, சிஎஸ்வி ஃபைலை ரைட் பண்ணுது. இதை டைரெக்டாக லைவாக நம்ம பார்த்துருவோம். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. சிஎஸ்வி ஃபைல் இன்டு டிக்ஷனரி. ரைட்டிங் சிஎஸ்வி ஃபைல்ஸ் இன்டு டிக்ஷனரி. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோ. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா கம்ப்ளீட்டாக இருக்குது. இது டிக்ஷனரியில் இருக்குது. இந்த டிக்ஷனரியில் உள்ள மேட்ரை டிக்ட் ரீடர் பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், ரைட் பண்ணுறோம். இந்த லைன் வந்து ஹெட்டரை ரைட் பண்ணுது, இந்த லைன் வந்து ரோஸை ரைட் பண்ணுது. எல்லாம் முடித்த பிறகு ரைட்டிங் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. சிஎஃப்ஐ க்ளோஸ் பண்ணுறோம். இதை ரன் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போ பாருங்கள், ரைட்டிங் கம்ப்ளீட்டட் வந்துட்டு நம்ம எங்கே போய் பார்க்கணும், அவுட்புட்டை அந்த சிஎஸ்வி ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபைல் நேம் வந்து என்னது, பீக்கு. ஃபைல் நேம் பீக்கு என்ன இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம அங்கே கொடுத்த டீட்டெயில் முழுக்க உனக்கு இதில் வந்துட்டு எக்ஸல் ஃபார்மெட்டில் வந்துட்டு மவுண்டைன் ஹைட்டு 3 மலையினுடைய ஹைட்டு வந்து வந்திருக்கு. எவரெஸ்ட்டு, ஆனைமுடி, கஞ்சன்ஜங்கா வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் இதை வந்து எதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ரைட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேடு கொடுங்க. உனக்கு நோட் பேட்லேயே வேட் பேட்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே மவுண்டைன் ஹைட்டு தான் உனக்கு அழகாக ஒரு 3 ரெக்கார்டு 3 ரோஸும் உனக்கு ரைட் ஆகிட்டு, இது ரைட் ஹெட்டர் மூலமாக ரைட் ஆகிருக்கு, இது ரைட் ரோஸ் மூலமாக இந்த 3மே ரைட் ஆகிட்டுது. அடுத்த ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் ஹெட்டிங் ரைட் டிக்ஷனரி இன்டு சிஎஸ்வி ஃபைல் வித் கஸ்டம் டயலெக்ட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், தனிப்பயன் டயலெக்டுடன் சிஎஸ்வி கோப்பாக டிக்ஷனரி எழுதுது. அதாவது டயலெக்டில் இப்போ பைப் சிம்பிளோட எப்படி எழுதுறது, அதாவது டிக்ஷனரி தான், டிக்ஷனரியில் உள்ள கண்டென்ட்டை பைப் சிம்பிளோடு எப்படி எழுதுறது. அதாவது வழக்கமாக கமாவோடு எழுதியிருந்தோம் இல்லையா, இப்போ ஒரு பைப் சிம்பிளோடு எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்க்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெலிமீட்டருக்கு நீங்கள் பைப் சிம்பிள் கொடுக்கீங்க. இந்த ஆக்சுவலாக இதே சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் தான் ஏற்கனவே பார்த்தது தான். மை டயலெக்டில் நீங்கள் எப்படி நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, டெலிமீட்டர் பைப் சிம்பிள். இது போக கோட்டிங் கொடுக்குறீங்க பாருங்கள், கோட்ஸு எல்லாத்துக்கும் கோட்ஸ் கொடுத்துறீங்க. எந்த ஃபைலை ரைட் பண்ணுறீங்க, கிரேட் டாட் சிஎஸ்வி இந்த ஃபைலை நீங்கள் ரைட் பண்ணுறீங்க. ஃபீல்டு நேம் வந்து நேம் கிரேட் கொடுத்துக்கிறீங்க. இதை ரைட் பண்ணுறதுக்கு ரைட்டர் டாட் ரைட் ஹெட்டர் மூலமாக ரைட் பண்ணுறீங்க. அடுத்தது ரைட் ரோஸில் நீங்கள் நினச்சிருங்க, கிரேட் வந்து பி, நேம் அனு, கிரேட் ஏ, நேம் பீனா. இதில் எல்லாமே டபுள் கோட்டை சிங்கிள் கோட் இருக்கு இல்லையா, இந்த சிங்கிள் கோட்டை ரைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த கோட்டிங் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் கோட்டால். இது ஏற்கனவே படித்தோம் ஸ்டார்டிங்கில். எல்லாம் முடித்த பிறகு ரைட்டிங் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி வந்துட்டு
இப்போ பாருங்க அவுட்புட் எப்படி வரும் பாருங்க. எல்லாத்துக்கும் கோட்ஸ் குடுத்துருப்பாங்க. நேமு, கிரேடு, அணு, பீனா எல்லாத்துக்கும் கோட்ஸோட உனக்கு இத இதுல வந்து பைப் சிம்பலோட பிரிச்சிருக்கு பாருங்க. இந்த இடத்துல பைப் சிம்பல் ஆக்சுவலா இருக்கு. இத நீங்க லைவா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிரும் உங்களுக்கு நல்லா. இத எடுத்துக்கிடுங்க. ஃபைல்ல போய் ஓப்பன் பண்ணிக்கோ. ரைட்டிங் டிக்ஷனரி ஃபைல் வித் கஸ்டம் டெலிமிட்டர். இந்த ஃபைல ஓப்பன் பண்ணிக்கோ. இதில் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கு? பைப் சிம்பிள் கொடுத்துருக்கு. கோட்டிங்கும் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து கோட்டிங்கும் கொடுக்கும். பிறகு டேட்டா வந்து இங்கே ரைட் பண்ணுறோம். ரைட் ரோஸ் மூலமாக அவ்வளோ டேட்டாவும் இதில் ரைட் பண்ணியிருந்தோம். இதை தனியாக இதை டிக்ஷனரி அசைன் பண்ணிவிட்டு அந்த டிக்ஷனரியுடைய நேம் இங்கே கொடுக்கலாம், அல்லது டைரெக்டாக டேட்டாவையும் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ரைட் ஹெட்டர் மூலமாக இந்த ஃபீல்டு நேம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்டு நேம்ஸ் வந்து இங்கே ரைட் செய்யப்படுகின்றது. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாருங்கள். எஃப்ஐ கொடுங்க. இப்போ ரைட் ஆகிட்டு நம்ம இதை ஆக்சுவலாக எங்கே போய் பார்க்கலாம்? இதை வந்து நீங்கள் பிஒய்பிஆர்ஜியில் போய் நீங்கள் பாருங்கள். ஃபைல் நேம் வந்து கிரேடு. பாருங்க, நேமு, கிரேடு எல்லாம் பாருங்க டபுள் கோட்டோடு இருக்குது. டபுள் கோட்ஸோடு இருக்குது. நேமு, கிரேடு எல்லாமே உனக்கு டபுள் கோட்ஸோட இது வந்து இருக்குது. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்க. அது போக பைப் சிம்பிள் வச்சு உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பைப் சிம்பிள் வச்சு உனக்கு பிரிச்சிருக்காங்க. இதை வந்து இதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்து நோட் பேடில் பாருங்கள். இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. நேமும் உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரேடும் டபுள் கோட்ஸில். சிமிலர்லி எல்லாமே டபுள் கோட்ஸில். டேட்டா முழுக்க டபுள் கோட்ஸில் இருக்குது. இதில் வந்து பிரிப்பான் என்ன இருக்குது? பைப் சிம்பிள். கமாவுக்கு பதிலாக பைப் சிம்பிள் வந்து பிரிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த ஹெட்டிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட்டிங் டேட்டா அட் ரன் டைம் அண்ட் ரைட்டிங் இட் இன் ஏ சிஎஸ்வி ஃபைல். இப்போ வந்து 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து ஒரு லிஸ்ட்டில் இருந்து ஒரு சிஎஸ் ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அதுக்கு ஒரு 2-3 ப்ரோக்ராம் பார்த்தோம். அதில் வந்து நீங்கள் கோட்ஸை வச்சு எப்படி ரைட் பண்ணுறது, பைப் சிம்பிள் வச்சு எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். அடுத்தது கடைசி 2 ப்ரோக்ராம் வந்து ஒரு டிக்ஷனரியில் உள்ள மேட்டரை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கடைசியாக ஒரு பவர்ஃபுல் ப்ரோக்ராம் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நீ படிக்காமல் இருந்துடாத. இந்த ப்ரோக்ராமை நீ படிச்சுன்னா இந்த பாடத்தை முழுக்க நீ படித்த மாதிரி. இதில் வந்து எப்படி பண்ணுறோன்னா, யூசர்கிட்ட இருந்து டேட்டா கெட் பண்ணுறோம். ரன் பண்ணுறோம் ப்ரோக்ராமை. ரன் பண்ணி முடிச்சுட்டு யூசர்கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம சிஎஸ்வி ஃபைலில் கொண்டு போய் ரைட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பவர்ஃபுல் ப்ரோக்ராமு. இதில் பாருங்கள், இம்போர்ட் சிஎஸ்வின்னு இருக்குது. எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் டைனமிக் ஃபைல் டாட் சிஎஸ்வி வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஓப்பன் பண்ண இந்த ஃபைலை வந்து டபிள்யூக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதில் வந்து கேபிட்டல் எஃப் வரணும். சின்ன மிஸ்டேக் உங்கள் ப்ரோக்ராம் புக் ப்ரோக்ராமில் இருக்குது, மாற்றிடுங்க. ஒன்று இதில் ஸ்மால் எஃப் போட்டிங்கன்னா இங்கேயும் ஸ்மால் எஃப் போடணும். ஏன்னா இது ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கேபிட்டல் எஃப் கொடுத்துருக்கு, இங்கேயும் கேபிட்டல் எஃப் போட்டுக்கோ. நான் வந்து ப்ரோக்ராமில் அங்கே ஆல்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ ஆன்சர் வந்து எஸ் மோடில் இருக்குது. எஸ்னோடனே இந்த வைல் லூப்புக்குள்ளே போகுது. அதாவது நீங்கள் வந்து டேட்டா உள்ளே கொடுக்குறீங்களே இல்லையான்னு சொல்லி ஆன்ஸுங்கிற ஒரு வேரியபிளாக நம்ம வாங்க போகிறோம். ஒய்னா கெட் பண்ணோம், நோனா வெளியே போயிடும். இப்போ எஸ்ன்னு உடனே இன்புட் கமாண்ட் மூலமாக நீங்கள் என்ன செய்றீங்க? நேமை முதல்ல வாங்குறீங்க, டேட்டா வாங்குறீங்க, பிளேஸை வாங்குறீங்க. அப்போ 3 மேட்ரு உள்ள சிஎஸ்வியில் ரைட் பண்ண போகிறோம். எதுனால? நேமு, டேட்டுனா டேட் ஆஃப் பர்த், அடுத்தது பிளேஸ், 3ஐயும் ரைட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி ரைட் பண்ணுறோம் பாருங்க. w.write_row ஆஃப் நேம், டேட், பிளேஸ். இப்போ வந்து எது ஃபீல்டு நேம் உனக்கு வந்துடுது. இந்த ஃபீல்டு நேம் இருக்கு இல்லையா, நேம், டேட், பிளேஸ்ன்னு சொல்லி ஃபீல்டு நேம் உள்ள ரைட் ஆயிடுது. அடுத்தது ஆன்ஸ் இன்புட் டு யூ வாண்ட் டு என்டர் மோர்னு சொல்லி கேட்குறோம். இந்த ஃபீல்டு நேமில், அதாவது நேம், டேட், பிளேஸில் உனக்கு எதெல்லாம் ரைட் ஆயிருது? சப்போஸ் நேம் வந்து பீட்டர் கொடுக்குறேன், டேட் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன், பிளேஸ் வந்து திருநெல்வேலின்னு கொடுத்துருக்கேன். அது 3 மேட்டரும் உள்ளே ஏறிடுது. எங்கே ஏறுது? இந்த டைனமிக் ஃபைலில் ஏறிடுது. ஆக்சுவலாக ஹெட்டர் வந்து கொடுக்கல இங்கே. ஆக்சுவலாக ஹெட்டர் வந்து ஏற்றலாம், நம்ம டேட்டா மட்டும்தான் ஏற்றுறோம். டேட்டா ஏறிடுது. இப்போ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே என்ட்ரிக்கு கொடுத்ததை வந்து இப்போ, அதாவது ஃபஸ்ட்டு 2 போர்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு போர்ஷனில் ரைட்டிங் போர்ஷன் பாருங்கள், இதில் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதான் இது பவர்ஃபுல் ப்ரோக்ராம்னு சொன்னேன்.
அதாவது ரைட்டிங் மோடும் இருக்குது, ரீடிங் மோடும் இருக்குது. நம்ம இந்த புக்கில் இந்த பாடத்தில் படித்ததை ஒரு சிஎஸ்சி ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறது ரீடிங் மோடில், ஒரு சிஎஸ்சி ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறது ரைட்டிங் மோட், ரெண்டே மோடு தான் படிக்கும். முதல்ல ரைட்டிங் மோடு மூலமாக டேட்டா வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கி எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து எப்படி வந்து ரீட் பண்ணுறது, ரார் மோடில் அதே ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரீட் மோடில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ரீடருங்கிற ஆப்ஜெக்டில் எல்லாத்தையும் ரீட் பண்ணி வைக்கும். எஃப்ல உள்ள மேட்டர் எல்லாம் ரீட் பண்ணி வைக்கும். ஃபார் ரோ இன் ரீடர் பிரிண்ட் ரோ, வரிசையாக உள்ள ரோ ஃபுல்லாக பிரிண்ட், 3 ரோ கொடுத்தீங்கன்னா 3 ரோ பிரிண்ட் ஆயிடுது. இப்போ இதனுடைய அவுட்புட்டை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்கு இல்லையா, மொத்தம் டேட்டா வந்து நிவேதிதா டேட் ஆஃப் பர்த் சென்னை, அடுத்து எஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லீனா டேட் ஆஃப் பர்த் நார்வேல், எஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் டு யூ வாண்ட் டு என்டர் மோர், எஸ். பத்மா டேட் ஆஃப் பர்த் கும்பகோணம் கொடுத்துட்டு நோ கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி அந்த 3 டேட்டாவும் உனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுது. இது வந்து உனக்கு இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைனமிக் சிஎஸ்சி ஃபைலில் வந்து அந்த 3 டேட்டாவும் ரைட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம வந்து கீபோர்டில் வாங்கின டேட்டா உனக்கு ரைட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமாகவே பார்த்துருவோம், உங்களுக்கு நல்லா புரியும். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கெட்டிங் டேட்டா அட் ரன்னிங் டைம், கெட்டிங் டேட்டா அட் ரன்னிங் டைம் பவர்ஃபுல் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் கட்டாயம் நல்லா பார்த்துக்கிடுங்க. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைனமிக் ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டு என்ன செய்கிறோம், டேட்டா வந்து இங்கே வந்து ஃபீட் பண்ணுதோம், க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அகைன் எஃப் மோடில் என்ன செஞ்சுருக்கோம், அதே டைனமிக் ஃபைலில் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள மேட்ரு எல்லாத்தையும் ரீட் பண்ண நம்ம என்ன செய்ய போகிறோம், ரீட் மோடில் நம்ம இங்கேயே வரப்போகுது. இப்போ ரன் பண்ணுறேன். கமாண்ட் வந்து F5 கொடுத்து ரன் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சுவலாக என்ன கேட்குது, நேம் கேட்குது. நேம் வந்து கொடுக்கேன், பீட்டர்னு சொல்லி கொடுக்கேன். டேட் ஆஃப் பர்த் வந்து 3/4/99 சொல்லி கொடுக்கேன். அடுத்த பிளேஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் வந்து பாளையங்கோட்டைன்னு கொடுக்கேன். பாளையங்கோட்டை கொடுத்துட்டேன். இப்போ அகைன் டு யூ வாண்ட் டு என்டர் மோர்னு கேட்கு, நான் எஸ் கொடுக்கேன். இப்போ செகண்ட் நேம் கொடுக்கேன், சுரேஷ்னு சொல்லி கொடுக்கேன். அடுத்தது அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நான் கொடுக்கேன், 5/6/98 சொல்லி அவருடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கேன். பிளேஸ் வந்து நான் ஒருவேளை திருநெல்வேலியும் போடுதேன். திருநெல்வேலி கொடுத்துட்டேன். டு யூ வாண்ட் டு மோர் என்டர் மோர், நான் எஸ் கொடுக்கேன். 3 ரெக்கார்டு கொடுப்போம் நம்ம. இப்போ வந்து 3வது பேர் கொடுக்கேன், ரமேஷ்னு சொல்லி கொடுக்கேன். அவருடைய டேட் ஆஃப் பர்த் நான் கொடுக்கேன், 3/7/98 சொல்லி கொடுக்கேன் அவருடைய டேட் ஆஃப் பர்த். பிளேஸ் வந்து ஒருவேளை மதுரைன்னு கொடுக்கேன். கொடுத்துட்டேன். 3 டேட்டா கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நோ கொடுத்துருந்தேன். நோ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோன்னே அந்த டேட்டாஸ் வந்து நமக்கு ரீட் ஆகி, ரீட் மெத்தட் கொடுத்தோம் இல்லையா, அந்த ரீட் மெத்தட் மூலமாக உனக்கு பாருங்கள் இங்கே வந்து உனக்கு பிரிண்ட் ஆகிட்டு. இது ஆக்சுவலாக இந்த சிஎஸ்சி ஃபைலை வந்து நம்ம டைரெக்டாகவே போய் பார்ப்போம். இந்த ஃபைலினுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க. அந்த ஃபைல் எந்த ஃபைலில் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், டைனமிக் ஃபைல். ரைட் மோடில் வந்து எந்த ஃபைல் ரைட் பண்ணியிருக்கோம், டைனமிக் ஃபைலில் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். எங்கே இருக்குது, C:PYRGல டைனமிக் ஃபைல் இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்டா முழுக்க இங்கே வந்துட்டு பாருங்கள். இதை வந்து நான் என்லார்ஜ் பண்ணி காட்டுதேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே டேட்டாஸ் வந்துட்டு பாருங்கள். அதாவது பீட்டர் டேட் ஆஃப் பர்த்து, பாளையங்கோட்டை எல்லாமே உனக்கு அழகாக தெளிவாக வந்துட்டு, சுரேஷ் அவருடைய டேட் ஆஃப் பர்த், நம்ம கொடுத்த டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் கீபோர்டில் நம்ம என்னெல்லாம் கொடுத்தோமோ அவ்வளோ இங்கே ரைட் ஆகிட்டு. அப்போ வந்து இந்த இதில் வந்து நம்ம 3 விஷயம் இந்த லெசனில் வந்து பார்க்கோம். முதல் மேட்ரு வந்து ஒரு லிஸ்ட்டில் இருந்து ஒரு சிஎஸ்சி ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது அதுலேருந்து ரீட் பண்ணுறது எப்படி பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது வந்து ஒரு டிக்ஷனரியிலேருந்து டேட்டா வந்து எப்படி ஒரு சிஎஸ்சி ஃபைலில் ரைட் பண்ணுறது பைத்தான் ப்ரோக்ராம் மூலமான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது கடைசி டைனமிக் ஃபைலில், அது முக்கியமான ஃபைலு, ரன்னிங் மோடில், ப்ரோக்ராம் ரன்னிங் மோடில் யூசர்கிட்ட இருந்த டேட்டாவை நம்ம கெட் பண்ணி அதை எப்படி ஒரு சிஎஸ்சி ஃபைலை ரைட் பண்ணுறதுன்னு சொல்லி 3 காரியங்கள் கொடுத்து தெளிவாக நம்ம பார்த்தோம். உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்கும் என்னன்னு நினைக்கிறேன். நான் இந்த லெசனை நல்லா படிங்க. ரொம்ப ஈஸியான லெசனு, கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் இந்த லெசன். இந்த லெசன் இதோட முடிஞ்சிருது. லெசன் 13 ரைட் பைத்தான் அண்ட் சிஎஸ்சி ஃபைல்ஸ் வந்து லெசன் வந்து முடிஞ்சிருது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.